திட்டமிட்டே ஒரு கூலிப்படை ஒவ்வொரு கட்சியும் நியமித்து வைத்து காசை பெற்றுக்கொண்டு நாக்கு வாடகைக்கு விட்டு, நான் கடவுள் பக்தி உள்ளவன், என்னை விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள் காசு வாங்காமல் விமர்சிக்கிறானா சத்தியம் செய்ய சொல்லுங்கள், கற்பூரம் அடித்து செய்ய சொல்லுங்கள். ஆனால் என் பொது வாழ்வில் 55 ஆண்டு காலத்தில் எந்த தலைவனிடமாவது எந்த மனிதனிடமாவது கை நீட்டி ஒரு 10 பைசாவை தமிழறிவு மணியன் வாங்கினான் ஒருத்தர் சொல்லட்டும், பொதுவெளியில் தூக்கில் தொங்குவேன். ஒரே ஒரு ஆள் சொன்னார். புரிகிறதா? இப்ப இதே கட்சியை உங்களுடைய விஷயம் புரிஞ்ச முடியுதா? நீங்க உங்க சவாலுக்கு இல்ல நீங்க சொல்றதுக்கு யாரு வந்து காரணம் என்ன? தரம் தாழ்ந்த மனிதர்கள் அவதூறு சேற்றை அள்ளி வீசுவார்கள். நான் அதனாலதான் வால்மீகி ராமாயணத்துல அந்த குகனை பற்றி பேசுகிற இடத்துல வால்மீகி எழுதியதை தான் மனசுக்குள்ள வச்சுப்பேன். சேற்றை அள்ளி வானம் நோக்கி வீசக்கூடிய மனிதர்கள் முதலில் அவர்கள் சேறுபடுகிறார்கள் கைகளில், வானம் அசுத்தப்படுவதில்லை.